புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். தினம் தினம் ஒரு பதிவு, அதில் நல் சிந்தனைகள் ஏற்படுத்திவிடும் விதங்களாக இருத்தல் வேண்டும் என்பதற்காக என் உறவுகளே, எண்ணம்தான் நம் வாழ்க்கை, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்க தொடங்குங்கள். மிக நீளமான சாலையை நம் பேராசைக்கு சுருக்கிவிட்டோம். மிக அகலமான சாலைகளை நம் எண்ணம் போல் அடக்குமுறையில் ஒடுக்கிவிட்டோம். இந்த நிலைமைதான் இன்றளவும் இந்த உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் நம் மனதால் மாற்றங்கள் எட்டி பார்க்க வேண்டும். சாலைகளும் சாலை சார்ந்த பயணங்களும் எப்பொழுதும் பொதுவானதாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கானது எது, அதை வைத்து நம் வாழ்க்கையை நடத்தும் பக்குவத்தை அடைந்து கொள்ள முற்படுங்கள். பொதுவாக இந்த உலகத்தில் எவை உள்ளது என்று பார்த்தால், இந்த உலகத்தில் அனைத்தும் பொதுவாக தான் உள்ளது. இதில் மனிதர்களின் ஆசைகளும் சேர்ந்துதான் இது அது எனது உனது என இங்கு மாற்றங்கள் கண்டு கூறுகள் கண்டு இருக்கின்றது. இதிலெல்லாம் சமநிலை வேண்டுமென்றால் அது எத்தனை தலைமுறைகளை தாண்டி வருமோ என தெரியவில்லை. இந்த ஆசைகள் என்பது இன்றளவும் யாருக்கும் குறையவில்லை. தொன்று தொட்டு பண்ட காலத்தில் இருந்தே இந்த நிலைமைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதில் எதுவும் மாற்றங்கள் இங்கு நிகழ்ந்துவிடவில்லை. ஆனால் மாற்றங்கள் வரும், மாற்றங்கள் செய்வோம், மாற்றங்கள் வந்துவிடும் என சொல்லிக்கொண்டு சிலர் அழகாக தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள், பிறர் மீது சவாரிகள் ஏறி. இதிலிருந்து மாற்றங்களை கண்டு உண்மையான நிகழ்வுகளுக்கு நல் உயிரோட்டம் தந்து எது பொது உடைமை என சிறந்த ஒரு நிலைமையை உருவாக்கி தேசத்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றி செல்லும் ஒரு ஆளுமையான நிகழ்வுகள் இங்கு இருத்தல் வேண்டும். பிறகே அனைத்தும் பொது உடைமையாகும், சமநிலை பெறும், இந்த உலகம் அழகாக வாழும் நிலையாகும். மனிதர்கள் ஆசைகள் தவிர்த்து சிறப்பூற வாழ்ந்து தன் பயனை அடைந்து இறப்பூற இறப்பார்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு, வாழ